ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஹேக் த பாக்ஸில் வந்து அப்ஸ்க்யூரிட்டி மிஷின் சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து டோட்டலாக கஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் சிட்டி ஆஃப் லைக் எனிமரேஷன் தான் இருக்குது. சிவிஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ ரேட்டிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது, ஆனால் யூசருக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ ரூட் வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ இனிஷியலாக இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா, ஒரு ஹிடன் டைரக்டரியில் ஒரு கஸ்டம் சர்வருடைய பைத்தன் கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை வந்து நாம் வந்து ஒரு கோட் ரிவ்யூ பண்ணும்போது அதில் ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த வல்னரபிலிட்டியை வச்சு நாம் வந்து டப் டேட்டா ஷெல் எடுக்கிறோம். ஸோ அங்கேருந்து இன்னொரு வல்னரபிள் கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு வந்து ஒரு சிம்பிள் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் கோட். ஸோ அதை வச்சு நாம் வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஃபைலை டிக்ரிப்ட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நாம் வந்து எஸ்ஹெச் யூசர் க்ரெடென்ஷியல்ஸை வச்சு நாம் வந்து லாகின் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு சிம்பிள் ரூட் ஷெல் எடுக்கிறதுக்கு எஸ்ஹெச் கிளைண்ட்டும் பைத்தனில் தான் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. வல்னரபிலிட்டியில் ஒரு சும்மா ஒரு சிடிஎஃப் லைக் கோட். ஸோ அந்த கோடை வச்சு நாம் வந்து ஷேடோ ஹேஷஸை எடுத்துகிட்டு அதை வந்து நாம் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ லெட் ஸ்டார்ட். as usual நம்ம வந்து nmap ஸ்கேன் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஸ்கேன் 10.10.10.168. இதை வந்து நான் வந்து nmap ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு ஸ்டோர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஸோ nmap ஃபாஸ்ட். ஸோ போர்ட் 22, போர்ட் 80 அண்ட் போர்ட் 8080. ஸோ இந்த போர்ட் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நான் வந்து எப்போவுமே அக்ரெசிவ் ஸ்கேனும் ரன் பண்ணுவேன். ஸோ 10.10.10.168. இதை வந்து nmap full அப்படிங்கிற ஃபைலுக்கு ஸ்டோர் பண்ணுவேன். நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். ஸோ கேட் nmap full. ஆக்சுவலாக நான் அக்ரெசிவ் ஸ்கேன் ரன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எல்லாம் போர்ட் ஸ்கேன் ரன் பண்ணியிருக்கேன், பட் அக்ரெசிவாக ரன் பண்ணல. இது நான் எப்போ ரன் பண்ணேன்னா 2019. 5 months ஆகுது இந்த மிஷினை சால்வ் பண்ணி. ஓகே, ஸோ போர்ட் 22, போர்ட் 80, அப்புறம் 9000 ரெண்டுமே க்ளோஸ்ட். ஸோ 80 and 22 மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. எஸ்ஹெச் சர்வீஸ் அண்ட் ஹெச்டிடிபி சர்வீஸ். ஸோ அந்த போர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10.10.10.168. ஸோ போர்ட் 8080ன்னு சொல்லியிருந்தேன். போர்ட் 8080. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி த்ரூ அப்ஸ்க்யூரிட்டி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, கஸ்டம் வெப் சர்வரை டெவலப் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டும் இல்லை, நாங்களே ஒரு புது சர்வரை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோடில் தான் இந்த பர்டிகுலர் வெப் சர்வர் கோடு வந்து ரன் ஆகின்னு இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டம் ரிட்டன் வெப் சர்வர், அப்புறமா மோஸ்ட் செக்யூர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எஸ்ஹெச், அதாவது எஸ்எஸ்ஹெச்க்கு கூட அவங்க கஸ்டமாக கோடு வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தி கரண்ட் சோர்ஸ் கோடு வந்து ஒரு பர்டிகுலர் சீக்ரெட் டைரக்டரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் செக்யூர் சர்வர் வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்குது, ஹிடன் டைரக்டரியில். அது வந்து சீக்ரெட் டெவலப்மெண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாம் வந்து எனிமரேட் பண்ணலாம். ஓகே, ஃபைல் நேம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜஸ்ட்டு நாம் வந்து ஒரு சிங்கிள் டைரக்டரி நேம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். WFS யூஸ் பண்ணலாம் இதுக்கு. ஸோ WFS. ஸோ நான் வந்து இந்த URL ஸோ இந்த URL இந்த டைரக்டரியை தான் நாம் வந்து ஃபஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஃபஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட், அப்புறமா இந்த பர்டிகுலர் ஃபைல் நேம். நம்ம ஆக்சுவலாக கோபஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கலாம். சில சமயம் அந்த பர்டிகுலர் டைரக்டரி வந்து டைரக்டரி லிஸ்டிங் இல்லைன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து தெரியாது. அதனால தான் நான் வந்து WFS யூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ வேர்ட் லிஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் common.txt dubbuster dub common.txt 10 threads by default are 10 threads நினைக்கிறேன்.
oops அந்த 404 ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஹெச்எஸ் -hs 404 நாம் வந்து கலர்டு அவுட்புட் பார்க்கணும். ஸோ -c hs not recognized. wfs ஹெல்ப்பை பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகுது wfs டூலெல்லாம் ரன் பண்ணி. ஸோ hc ஸ்பெசிஃபைட் கோட். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் கோடை வந்து ஹைட் பண்ணணும்னா hc யூஸ் பண்ணணும். ஸோ hc. ஸோ நான் வந்து 20 த்ரெட்ஸ் ரன் பண்ண போகிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டைரக்டரி வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா அது வந்து 200 ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. டைரக்டரி நேம் வந்து டெவலப் பண்ண கண்டுபிடிச்சாச்சு. ஸோ wfs குவிட் பண்ணுறேன். ஸோ கிளியர் /develop secure server super secure server.py. ஸோ இந்த கோட் தான் போர்ட் 8080 வந்து ரன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதை நான் டப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டப்ளிகேட் இதை வந்து ரீடைரக்ட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபைலே பை டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். ஸோ cat super secure server.py. ஸோ மெயின்லேருந்து பார்க்கலாம் எப்படி இந்த பர்டிகுலர் கோடு வந்து ரன் ஆகுதுன்னு. ஸோ servdoc அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. handle request அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிளாஸ் சர்வர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கான். ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் சாக்கெட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அவனே கஸ்டமாக ஹெடர்ஸை வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு அதாவது ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸை வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாடி கோட்ஸ், அந்த பர்டிகுலர் சர்வருடைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கான். மைம் டைப் கிளாஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ரிக்வெஸ்ட்டில் வந்து init ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் பார்ஸ் ரிக்வெஸ்ட். ஸோ நாம் வந்து இந்த பர்டிகுலர் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண உடனே இந்த பார்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து கால் ஆகும். ஸோ சர்வர் வந்து லிசனிங்கில் இருக்குது. சாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 5 கன்கரண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணோம். ஸோ போர்ட் வந்து 8080 ரன் பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ லிசன் டு கிளைண்ட். ஸோ இது வந்து வைலில் த்ரெட்டிங்கில் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிசன் டு கிளைண்ட். ஸோ இங்கே தான் நாம் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் HTTP கமெண்ட்ஸ் வந்து ப்ரௌசர் சென்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கோடு வந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா self.handle request இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹேண்டில் ரிக்வெஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து செட் பண்ணுறான். கோட்ஸ் வந்து என்ன சென்ட் பண்ணணும், டேட்டு, சர்வர் வந்து இங்கே செட் பண்ணுறான், மாடிஃபைடு வந்து இங்கே செட் பண்ணுறான், லென்த்து, கண்டென்ட் டைப் எல்லாமே இங்கே தான் ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் வந்து செட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறான். ஸோ பர்ப்பில் வந்து கேப்சர் பண்ணி பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ முக்கியமான இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து servdoc அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அவன் வந்து இதை வந்து கால் பண்ணுறான். இங்கே கால் பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா பாத் வந்து இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிறான் அவன், பாத் அண்ட் டாக் ரூட். ஸோ பாத் வந்து ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் பாத் அந்த சர்வருக்கு இந்த பாத் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல இந்த வேரியபிள் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான். வல்னரபிள் இல்லை, ஆக்சுவலாக ஒரு சானிடைசேஷனே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கான் இந்த exec ஃபங்க்ஷன். ஸோ exec அப்புறம் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு எவால் பற்றி ஏற்கனவே நான் பைத்தன் எசென்ஷியல்ஸில் டிஃப்ரென்சஸோடு சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இருந்தாலும் exec பற்றி சொல்லணுன்னா exec வந்து ஒரு பைத்தன் கோடு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் பைத்தன் கோட் கொடுத்துட்டு exec பாஸ் பண்ணேன்னா அந்த exec வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸோ பைத்தன் exec நான் வந்து ஒரு சிம்பிள் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன், x is equal to 100. ஸோ print x இங்கே பார்த்தீங்கன்னா 100 வந்து பிரிண்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு பைத்தன் கோடை வந்து exec மூலமாக நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதை தான் நாம் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம்.
ஏன்னா நம்மளுடைய ஆக்சுவல் யூசர் இன்புட் வந்து டைரெக்டாக அந்த எக்ஸெக் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயின்னு இருக்கு. ஸோ serve டாக்கில் எக்ஸெக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத் வந்து நம்மளுடைய சர்வருடைய பாத் எடுத்துகிட்டு பாத் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இன்ஃபோ வந்து அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பைத்தனில் நீங்கள் வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லணுன்னா y இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நான் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இது வந்து டாட் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இங்கே y கொடுத்தேன்னா y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வரும். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து இன்ஃபோக்கு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கான். இந்த இன்ஃபோ டாட் ஃபார்மேட் வந்து பாத் நம்மளுடைய பாத் வந்து டைரெக்டாக இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. அதாவது நம்மளுடைய பேலோடு வந்து ஜஸ்ட் லைக் இந்த 20 மாதிரி. ஸோ அந்த 20 வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து உட்காரும். ஸோ நாம் வந்து ஜஸ்ட் லைக் SQL இன்ஜெக்ஷன் அந்த பர்டிகுலர் கோடை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு நம்மளுடைய கஸ்டம் பைத்தன் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எவால்க்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பதில் நாம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து இம்போர்ட் os டாட் சிஸ்டம் who am I வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் RCA வந்து எடுக்கணும். முக்கியமாக இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்து நாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ பைத்தன் இன்டர்பிரிட்டர் வந்து இது எரர் ரைஸ் பண்ணோம். ஸோ நாம் வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் தி கோட் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு பைத்தன் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் லைக் SQL இன்ஜெக்ஷன் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாம் ஏற்கனவே இந்த பர்டிகுலர் பேலோடு வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ பைத்தன் எக்ஸெக். ஸோ சேம் அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அதே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ பேலோடு வந்து இங்கே கொடுக்குறேன் வேரியபிள். ஸோ இந்த பேலோடில் வந்து இது ஸோ பேலோடை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நாம் வந்து நம்மளுடைய பேலோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ பேலோடு இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் கோடை வந்து நாம் வந்து டெர்மினேட் பண்ணுறோம். டெர்மினேட் பண்ணிவிட்டு செமிகோலன். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பைத்தன் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இம்போர்ட் os டாட் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் நெட்கேட் வந்து நாம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ nc nlvp 127.0.0.1 9999. ஸோ இது வந்து பைத்தன் மூலியமாக நாம் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ nc 127.0.0.1 9999 os டாட் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கமெண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேலோடு வந்து அது ஸோ பேலோட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து எக்ஸெக்ட் பண்ணலாம். பேலோடு கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். கண்டிப்பாக இதனால் என்ன தெரிய வருதுன்னா NC வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நாம் வந்து அந்த பர்டிகுலர் கோடை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த பேலோடு வந்து நாம் வந்து ரீயூஸ் பண்ணலாம். எப்போவுமே இந்த பென்டெஸ்ட் மங்கியில் நிறைய பேலோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ rm temp make FIFO. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா செப்பரேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு FIFO ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைலில் வந்து bin sh இன்வோக் பண்ணி இன்டர்பிரிட்டர். ஸோ std out and std error and std out வந்து நாம் வந்து NCக்கு பைப் பண்ணுறோம். NC 1010 என்னுடைய லோக்கல் IP எதுனான்னு தெரில. ஸோ if config 10.0
10 10 10 15 133. So 15.133 port 999ல லிசன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாம் வந்து டெம்ப் எஃப்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேலோட் தான் நாம் வந்து கொடுக்க போகிறோம் அந்த பர்டிகுலர் யூஆர்எல் பார்த்துக்க. ஸோ லிசனிங் மோடுக்கு போகலாம். இப்போ வந்து குவிட் பண்ணுறேன். ஸோ nc nlvp 9999 இல்லையா அது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஸோ சேம் பேலோட். இது தேவையில்லை. ஸோ 10 10 15 133. ஓகே. ஸோ கனெக்ஷன் ஒன்று வந்துருச்சு. ஸோ who am I? www data. ஸோ பைத்தன் இன்டராக்டிவ் ஷெல்லை வந்து இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ import pty.spawn bin bash python not found. python 3 இருக்கலாம். python 3 yes. so python 3 import pty.spawn bin bash. ஸோ ஹோம்க்கு போகலாம் எந்த யூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ ls-l ராபர்ட் அப்படிங்கிற ஒரு யூசர் இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீடபிள் ஃபைல்ஸ். ஸோ ரீடபிள் டைரக்டரி நாம் வந்து ரீடபிள் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள். ஸோ வி கேன் வியூ அண்ட் சிடி. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. நாம் வந்து ஒரு பர்டிகுலர் என்கிரிப்டட் ஃபைலை வந்து டீக்ரிப்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா check.txt அப்புறம் out.txt அண்ட் password reminder.txt அண்ட் சூப்பர் செக்யூர் crypt.py அப்படிங்கிற ஒரு பைத்தன் கோடு இருக்குது. ஸோ check.txtல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ cat check.txt. ஸோ இங்கே வந்து encrypting this file with your key should result in out.txt. make sure your key is correct. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். ஸோ இதை நான் குவிட் பண்ணிக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ கிளியர் cat check.txt. ஸோ இந்த check.txt வந்து நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணனா இந்த check.txtயை ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணால் out.txt வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதை வந்து நாம் வந்து நோட் பண்ணிக்கலாம். vim notes. ஸோ ஏதோ ஒரு இன்புட் ஃபைல். ஸோ இன்புட். ஸோ இன்புட் ஃபைலுக்கு ஒரு கீ வேணும். கீ. ஸோ இந்த கீ கொடுத்தா ஒரு அவுட்புட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அவன் வந்து check.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து அவன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ check.txtக்கு ஏதோ ஒரு கீ கொடுத்துருக்கான். ஸோ அந்த கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணப்போ out.txt வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து check.txtல வந்து சொல்லியிருக்கான். ஸோ முக்கியமான இன்னொன்று வந்து password reminder.txt அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபைல் ஒரு என்கிரிப்டட் ஃபைல். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்புட் ஃபைல். இது அவுட்புட் ரிமைண்டர்.txt. ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட இன்புட்டும் இல்லை, இதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் கீயும் இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து இன்புட் வந்து check.txt அண்ட் அவுட்புட் வந்து out.txt. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நம்மளுக்கு வந்து தெரியல, கீ வந்து தெரியல. ஸோ அந்த கீயை தான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோடில் வந்து என்ன எழுதியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ cat சூப்பர் secure crypt.py.
ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்கான். sys and arc parse யூஸ் பண்ணியிருக்கான். arc parse பற்றி பைத்தன் எசென்ஷியல்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே வந்து என்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே வந்து டீக்ரிப்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது இந்த கோடு. ஸோ ரெண்டு லைன் பை லைன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே டிஃப்ரென்ஸ் தான் தெரியும். இங்கே வந்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்கான், இங்கே வந்து மைனஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து நான் கிளியராக அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்சர் ஆர்குமெண்ட்ஸ், இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பைத்தன் எசென்ஷியல்ஸில், அதை வந்து பார்க்கலாம். ஸோ -i நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கலாம், -o வந்து அவுட்புட் ஃபைல் ஆப்ஷன், கே வந்து கீ வந்து கொடுக்கலாம், -d ஆப்ஷனை வச்சு டீக்ரிப்ஷன் மோடை வந்து சூஸ் பண்ணலாம், இல்லைனா என்கிரிப்ஷன் மோடில் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேனர் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நாம் வந்து இப்போ வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான்னு. ஸோ இந்த என்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்குது, ஒன்று வந்து டெக்ஸ்ட் அண்ட் இன்னொன்று வந்து கீ. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பிரேக் பண்ணுறேன். ஸோ பைத்தன் ஸோ என்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து டெக்ஸ்ட் அண்ட் கீ. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன், கீ வந்து பாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கீயோடைய லென்த் வந்து எடுத்துக்கிறான், கீ பொசிஷன் பை டிஃபால்ட்டாக 0லேருந்து ஆரம்பிக்கிறான். ஸோ அதாவது பி, அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு. ஸோ என்கிரிப்டட் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸ் இன் டெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் ஃபார், அதாவது எஸ். ஸோ இந்த எஸ்ஸுக்கு அவன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ அதாவது கீ ஆஃப் பொசிஷன், அதாவது பியை எடுத்துக்கிட்டு எக்ஸோடைய ஆட் வந்து கண்டுபிடிக்கிறான். ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அதோடைய ஹெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ ஆட் ஆஃப் எஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய ஆஸ்கி வேல்யூ வந்து கொடுக்கும் 115. ஸோ அதை வந்து நியூ கேருக்கு கொடுக்குறான். ஸோ நியூ கேர் ப்ளஸ் ஆட் ஆஃப் கீ கேர், அதாவது இந்த பி. ஸோ இந்த ஆட் ஆஃப் இந்த ஆட், அவ்வளோதான், வர ஒன்றும். ஸோ ஆட் ஆஃப் எஸ், அதே மாதிரி ஆட் ஆஃப் பி, இது ரெண்டு தான் ஆட் பண்ணுறான். 115 + 112. ஸோ 115 + 112 மாடுலஸ் 255. 255 யான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கான்னா 255 வந்து ஆஸ்கி கேரக்டர் செட் 0 to 255 ஆல் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். ஸோ இந்த கீ வந்து ஆக்சுவலாக பிரிண்டபிள் கேரக்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் அவன் வந்து என்கிரிப்ட் பண்ணுறான். ஸோ அது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிட்டு மாடுலஸ் ஆஃப் 255 எடுக்கிறான். ஸோ டீக்ரிப்ஷன் பண்ணும்போது கூட அவன் வந்து ஜஸ்ட் அதை வந்து மைனஸ் பண்ணுறான் இந்த இடத்துல டீக்ரிப்ட் ஃபங்க்ஷனில். ஸோ டீக்ரிப்டில் வந்து மைனஸ் பண்ணுறான். ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா 1 by 1 லைன் பை லைனாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து கிரிப்டோகிராஃபியில் எக்ஸ்ஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, எக்ஸ்ஆர் நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கலாம், இந்த டிஜிட்டல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரானிக்ஸில். எக்ஸ்ஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ 1 and 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். 1 and 0 இருந்துச்சுன்னா இதோட அவுட்புட் வந்து 1, and 0 and 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1, and 0 and 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0. அதாவது எல்ஹெச்எஸில் 1 இருந்தாலும் இல்லை ஆர்ஹெச்எஸில் 1 இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 1 தான். ஸோ இது வந்து எக்ஸ்ஆர் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்ஆர் என்கிரிப்ஷன் பற்றி நீங்கள் வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ஆர் என்கிரிப்ஷன் மாதிரி தான் இதுவும். ஸோ இதை வந்து 1ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை வந்து 0வாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் வந்து 1, 0 அண்ட் இதை வந்து 1ஆக நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து 0. ஸோ இது வந்து இன்புட். ஸோ இது வந்து ஏ லாஜிக் கேட்ஸில், இது வந்து பி. ஸோ அவுட்புட் வந்து இங்கே இருக்கட்டும், அவுட். ஸோ எக்ஸ்ஆரில் 1 and 0வாக இருந்தால் 1, அப்புறம் இங்கே 0 இருந்து இங்கே 1 இருந்தாலும் இது வந்து 1. ஸோ அதாவது நாம் வந்து இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு இந்த பர்டிகுலர் கீயை வந்து நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் நாம் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம், இந்த சூப்பர் செக்யூர் ஃபைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ Python 3 அந்த ஃபைல் நேம் வந்து சூப்பர் செக்யூர் கிரிப்ட்.
python 3 supersecure crypt.py. ஸோ ஹெல்ப் வந்து பார்க்கலாம். ஆர்க் பாஸோடைய அவுட்புட் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் கொடுக்கலாம், அவுட்புட் ஃபைல் கொடுக்கலாம், கீ கொடுக்கலாம். நாம் வந்து டீக்ரிப்ஷன் மோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த out.txt என்ன இருக்குது இதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நாம் வந்து சேம் python crypt.py. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்புட் ஃபைலில் வந்து out.txt வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக என்கிரிப்டட் ஃபைல், ஆனால் இதை வந்து நான் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுறேன். இன்புட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து இதை வந்து நான் டெம்ப் டீக்ரிப்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த check.txtயில் இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நான் வந்து கீயாக பாஸ் பண்ண போகிறேன். அந்த கீயை வந்து பார்க்குறதுக்கு மறந்துட்டேன். check.txt. ஸோ இதை தான் நாம் வந்து கீயாக கொடுக்க போகிறோம். ஸோ encrypting this file. ஸோ இது வந்து கீ. ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் சால்விங் இட். ஸோ நாம் வந்து டீக்ரிப்ஷன் மோடில் இருக்கணும். -d ஆப்ஷன் temp decrypt. ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். decrypt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து லைனாக அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோடைய வேல்யூ பிரகாரம் அது வந்து லாங்காக பிரிண்டாக இருக்குது. ஸோ அலெக்சன் ரோவிக் அப்படிங்கிறது தான் பாஸ்வேர்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு ரிமைண்டர் ஃபைலில் வந்து நாம் வந்து டிக்ரிப்ட் பண்ணலாம் எடுத்து வச்சு. ஸோ சேம் ப்ராசஸ் python super secure. ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்டு ரிமைண்டர்.txt நாம் வந்து இப்போ வந்து டிக்ரிப்ட் பண்ணணும். ஸோ இது வந்து temp pass அப்படிங்கிற ஃபைலுக்கு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கீ வந்து அலெக்சன்ட்ரோவிச். ஸோ டிக்ரிப்ஷன் மோட். ஸோ இப்போ வந்து கேட் temp pass. இப்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ராபர்ட்டோடைய SSH க்ரெடென்ஷியலாக இருக்கலாம். ஸோ நாம் வந்து SSH எடுக்கலாம் ராபர்ட் யூசருக்கு. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மேபி நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு இந்த XOR என்கிரிப்ஷன் பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இது வந்து தெரியும். ஓகே, SSH ராபர்ட் 10.10.10 168. ஸோ இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ராபர்ட் யூசர் ஆகிட்டோம். ஸோ கிளியர் pwd. ஸோ ஹோமில் தான் இருக்கும். ஸோ ls-l. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் SSH அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. பெட்டர் SSH ls-l. இங்கே வந்து better sh.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் நாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு கிளாஸும் வந்து யூஸ் பண்ணல. ஸோ டாப் டு பாட்டம் அப்ரோச்சில் வந்து ரன் ஆகும் இது. ஸோ sys os அப்புறம் பாத் ரேண்டமாக ஒரு பாத்தை வந்து நேம், அதாவது ரேண்டம் ஃபைல் நேம் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா random.choices வந்து இந்த பர்டிகுலர் லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸை வச்சு ஒரு என்ன சொல்கிறது நேம் வந்து ஜென்ரேட் பண்ணுறான். அந்த நேம் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃபைல் நேம் வந்து பார்த்துக்கு வந்து அசைன் பண்ணுறான். ஸோ செஷனுக்கு வந்து ஒரு டிக்ஷனரி யூசர் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு அசைன் பண்ணுறான். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே முக்கியமான கோடு வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த இடம். ஸோ இது ஓப்பன் ETC ஷேடோ வந்து ரீட் பண்ணுது. ஸோ அந்த பர்டிகுலர் ஈச் லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ பாஸ்வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு இந்த பர்டிகுலர் டேட்டாவில் இருக்கிற வேரியபிளை எடுத்து passwords.mnல வந்து அப்பெண்ட் பண்ணுது. ஸோ அப்பெண்ட் பண்ண உடனே முக்கியமான இன்னொரு ஆப்ரேஷன் வந்து பாஸ்வேர்ட் ஃபைல். இந்த பாஸ்வேர்ட் ஃபைலில் வந்து temp.sh லொக்கேஷனில் ரைட் பண்ணுறாங்க.
அதாவது இந்த பாஸ்வேர்ட்ஸை ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி இந்த பாஸ்வேர்ட் ஃபைலுக்கு ஸ்டோர் பண்ணி இந்த பர்டிகுலர் டெம்ப் எஸ்ஹெச் ஒரு ரேண்டம் ஃபைல் நேம் லொக்கேஷனில் அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து ரைட் பண்ணுறாங்க. முக்கியமான வல்னரபிலிட்டி வந்து time.sleep.1 second, அதாவது மில்லி செகண்டா தெரியல. அதாவது time.sleep வந்து பை டிஃபால்ட்டாக 1 செகண்ட். ஸோ 0.1ன்னா tenth of 1 செகண்ட். ஸோ இந்த f.write அப்புறமா 1 செகண்ட் கேப் இருக்குது, அதாவது 0.1 செகண்ட். ஸோ இந்த கேப்புக்குள்ளே நாம் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து கேட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ரூட்டோடைய பாஸ்வேர்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக நாம் வந்து ஒரு சிம்பிள் கமாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிடபிள்யூடி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப நெக்லிஜிபிளான, ரொம்ப மில்லி செகண்ட்ஸ், ரொம்ப கம்மியான டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அதனால தான் எல்லாமே ஜீரோஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 0.1 செகண்ட் கேப் இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து எடுக்கிறதுக்கு. இது ரொம்ப பெரிய ஹியூஜ் டைம் ஃப்ரேம் இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து மானிட்டர் பண்ணணும். அதாவது டெம்ப் எஸ்ஹெச் அப்படிங்கிற லொக்கேஷனில். ஸோ எல்எஸ் டெம்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் அப்படிங்கிற டைரக்டரியில். ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து எஸ்ஹெச் அப்படிங்கிற டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ mkdir temp எஸ்ஹெச். இப்போ நான் பேரலாக இன்னொரு செஷன் எடுக்கிறேன், அதாவது இன்னொரு எஸ்ஹெச் செஷன் அந்த ஃபைலை கேட் பண்ணுறதுக்கு. ஸோ sh robert at 10.10.10.168. ஸோ கிளியர். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வைல் லூப் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வைல் ட்ரூ டூ எக்கோ ஹலோ. சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஒரு சிம்பிள் வைல் லூப் வந்து எப்படி எழுதணும்னு. ஸோ இங்கே வந்து டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைல் லூப்பில் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து கேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இது ரன் பண்ணாமலே வந்துடலாம். ஸோ அதை நான் குவிட் பண்ணுறேன். ரொம்ப சர்வர் ரிசோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ராபர்ட். ஸோ யூஸ்வலாக கண்டினியூஸாக அந்த பர்டிகுலர் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதே இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நானும் இந்த பர்டிகுலர் வைல் லூப் வந்து ஒரு பர்டிகுலர் செகண்டுக்கு வந்து நான் வந்து ஸ்லீப் பண்ணணும். ஸோ ஸ்லீப் எவ்ரி 0.1 செகண்டுக்கு வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ கேட் டெம்ப் எஸ்ஹெச் ஆஸ்ட்ரிக். ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா டெம்ப் எஸ்ஹெச்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப் எஸ்ஹெச் டைரக்டரியில் ஃபைல் வந்து ரேண்டமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஃபைல் நேமே தெரியாது, ஃபைல் நேம் என்ன இருக்கும்னு. ஸோ அதனால் ஆஸ்ட்ரிக் கொடுத்தா அந்த ஃபைல் எதுவாக இருந்தாலும் அது வந்து கேட் கண்டென்ட்ஸ் வந்து கேட் ஆகிடும். ஸோ டன். ஸோ எவ்ரி 0.1 செகண்டுக்கு நான் வந்து கேட் பண்ணுறேன். எரர்ஸ் ரொம்ப ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலான்னா இந்த எரர்ஸை ரீடைரக்ட் பண்ணிடலாம் dev null. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் ஒன்றும் அவ்வளோ ஃபில் ஆகலை, ஆனால் வைல் லூப் வந்து எவ்ரி 0.1 செகண்ட்க்கு எக்ஸிக்யூட் ஆகின்னு இருக்குது. ஸோ பெட்டர் எஸ்ஹெச் வந்து யார் ரன் பண்ணணும்னா சொல்ல மறந்துட்டேன். sudo -l இந்த பர்டிகுலர் யூசருக்கு sudo பெர்மிஷனில் அந்த பர்டிகுலர் எஸ்ஹெச் ஃபைலில் வந்து ரன் பண்ணலாம், அந்த better sh.py. ஏன்னா இடிசி பாஸ்வேர்டு வந்து ஒரு ரூட் யூசரால் தான் ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து அந்த இடிசி ஷேடோ ஃபைலை ரூட் பர்மிஷனில் ரீட் பண்ணி ரூட் பர்மிஷனில் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாம் வந்து sudo இந்த பர்டிகுலர் ஃபைல். ஸோ நான் வந்து சும்மா ஏதோ ஒரு டம்மி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ
இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டோடைய ஹேஷ் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நாம் வந்து கிராக் பண்ணலாம். இது வந்து ஜானுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஜானை வச்சு கிராக் பண்ணலாம். ஸோ கேட் இது ஒரு ஷேடோ ஃபைல். ஸோ ஷேடோ ரூட், ஏன்னா இடிசி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து ஷேடோ ஃபைல் ஜென்ரேட் பண்ணும்போது எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் எப்படி கொடுக்குறேன் நான். ஸோ ஜான் ஷேடோ, நான் வந்து வேர்ட் லிஸ்ட் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் rockU.txt. ஸோ இது வந்து கிராக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வந்து ஏற்கனவே கிராக் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே கிராக் ஆன ஃபைல் வந்து நான் வந்து -show அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டுக்கு கிராக் ஆனது எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஜான் தி ரிப்பர். ஸோ நான் வந்து ஷோ ஆர்குமெண்ட்ஸை வச்சு கிராக்டு பாஸ்வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மெர்சிடஸ் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதை வச்சு நாம் வந்து சிம்பிளாக ஜஸ்ட் SU ரூட்க்கு போகலாம். மெர்சிடஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நாம் வந்து ரூட் ஷெல்லில் இருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த மிஷினை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.